டாக்டர் பிளஸ் நேயர்களுக்கு வணக்கம். சார் செரிமானம் நல்லா சீர் செய்வதற்கு என்ன பண்ணணும்? செரிமானம் சீர் செய்யணும் அப்படின்னா, செரிமானம் என்பது என்ன? நம்மளுடைய உமிழ்நீர்ல சுரக்கக்கூடிய சில அமிலங்கள், மேல் வயிறு ஸ்டொமக்னு சொல்லப்படுற வயிறில் சுரக்கக்கூடிய சில அமிலங்கள், சிறுகுடல் ஸ்மால் இன்டெஸ்டைன்ல சொல்லப்படுற இடத்துல சுரக்கக்கூடிய பித்தப்பையிலிருந்தும் பாங்க்ரியாஸ்ங்கிற கணையத்திலிருந்தும் சுரக்கக்கூடிய சில அமிலங்கள், செரிமானிகள், பிளஸ் பெருகுடல் இருக்கக்கூடிய நம்மளுடைய பாக்டீரியா, ஆர்கியா போன்ற நுண்கிருமிகள்னால தான் நமக்கு மனுஷனுக்கு செரிமானம் நடக்குது. இது அடிப்படை அறிவியல். இப்போ அதுல நீங்க கொஞ்சம் பிரிச்சுக்கோங்க. நம்மளுடைய மனிதனின் உமிழ்நீர்ல ரெண்டு முக்கியமான செரிமானம் பண்ணக்கூடிய இருக்கு தாது பொருள் இருக்குங்க. அதுக்கு பேர் ஒன்று சலைவரி அமைலேஸ், இன்னொன்று சலைவரி லைப்பேஸ்னு சொல்லுவோம். அமைலேஸ் என்பது மாவுச்சத்தை உடைப்பதற்கும், லைப்பேஸ் என்பது கொழுப்பு சத்தை உடைப்பதற்குமான முக்கியமான ரெண்டு செரிமானிகள். அப்படின்னா அதனால்தான் வாயில பட்ட உடனே இந்த மாவுச்சத்தை செரிமானம் பண்ணக்கூடிய அமைலேஸும் இந்த கொழுப்பு சத்தை செரிமானம் பண்ணக்கூடிய லைப்பேஸும் நமக்கு அதை உடனடியாக உடைக்கும். ஆனால் தான் மாவுச்சத்தும் கொழுப்பு சத்தும் வாயில் பட்ட உடனேயே சுவையாக தெரிவது. ஏன்னா அது செரிமானமாக ஆரம்பிச்ச உடனேவே அதுல இருக்கக்கூடிய குளுக்கோஸ்ல 1% நமக்கு எப்படி சொல்றதுங்க, நமக்கு அது சுவையாக தான் தெரியும். ஏன்னா இன்னொன்று சூடு பண்ணப்பட்ட கொழுப்புக்கும் காரணம் தான் அதுல இருந்து வரக்கூடிய வாசனையும் சேர்ந்து. அப்போ மாவுச்சத்தும் கொழுப்பு சத்தும் வாயில் செரிமானம் ஆகும். இந்த புரதம் புரதம் வாயில செரிமானம் ஆக ஆரம்பிக்காது. ஏன்னா புரதத்தை உடைக்கக்கூடிய எந்த ஒரு உமிழியும் செரிமானியும் நம்மளோட வாயில கிடையாதுங்க. வயிறுக்கு போன உடனே வயிறுல அது சற்றே உடையும். புரதத்தை பத்தி சொல்றேன். மாவுச்சத்துக்கும் கொழுப்பு சத்துக்கும் வாயிலேயே உடைய ஆரம்பிச்சிருன்னு சொன்னேன். புரதச்சத்து மட்டும் உடைய ஆரம்பிக்கிறது வயிறுல உடைய ஆரம்பிக்கும். வயிறுல நம்மளுடைய வயிறுல இருக்கக்கூடிய ஆசிட் புரதத்தின் முதல் அடியை வைக்கும். பெப்சினோஜன் டு பெப்சின்னு சொல்லுவோம். அது முதல் அடி புரதத்தை, பெரும் புரதத்தை சிறு புரதமாக வெட்டி கொடுக்கும். வெட்டி கொடுத்த பிறகு மாவுச்சத்து, புரதச்சத்து, கொழுப்பு சத்து சொல்லிட்டேன். இது மூணுமே சிறுகுடலை சென்று அடையும். சிறுகுடலை சென்று அடையிறதுக்கு முன்னாடியே இந்த மாவுச்சத்து பெருமளவுக்கு நமக்கு செரிமானமாக ஆரம்பித்து விடும். புரதச்சத்தும் செரிமானமாக ஆரம்பிச்சிடும், கொழுப்பு சத்தும் செரிமானம் ஆரம்பிச்சிடும். இப்ப இந்த மூணு பெருஞ்சத்துல மாவுச்சத்து, புரதச்சத்து, கொழுப்பு சத்து, கார்போஹைட்ரேட், ஃபேட் அண்ட் புரோட்டீன், இது மூணுமே இந்த வாய், மேல்வயிறு, சிறுகுடல் இந்த 3 இடத்திற்குள் எல்லாமே கட்டாயமாக செரிமானம் ஆகிவிடும். 3 to 6 மணி நேரத்திற்குள் உச்சகட்டமாக. ஸோ இந்த 3 பெருஞ்சத்தான கார்போஹைட்ரேட், புரோட்டீன் அண்ட் ஃபேட் எல்லாமே 6 மணி நேரத்திற்குள்ள நம்ம சாப்பிட்ட நேரத்திலிருந்து செரிமானம் ஆக வேண்டும். அதற்கான அமிலங்கள் நம்ம வயிறுல, வாயில சலைவரி அமிலாஸாகவும் சலைவரி லைப்பேஸ் ஆகவும், வயிறில் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ஆகவும், சிறுகுடலில் பாங்க்ரியாட்டிக் என்சைம்ஸ் ஆகவும், பாங்க்ரியாட்டிக் அமைலேஸ். ஏன்னா வாயில மட்டும் அமைலேஸ் இல்லைங்க, பிற பாங்க்ரியாஸும் சுரக்கும். பாங்க்ரியாட்டிக் அமைலேஸ், பாங்க்ரியாட்டிக் லைப்பேஸ்னு ஒன்று. அப்புறம் நமக்கு பித்தப்பையிலிருந்து செரிமானம் சுரக்கக்கூடிய பைலும் நம்மளுடைய கொழுப்பை செரிமானம் பண்ண ஆரம்பிக்கும், கொழுப்பு உடைக்க ஆரம்பிக்கும். ஸோ எல்லாமே 6 மணி நேரத்தில் செரிமானம் ஆகும். இந்த 3 பெருஞ்சத்துல மிக ஸ்லோவா செரிமானம் ஆகிறது புரதம். அது சைவ புரதமாக இருந்தாலும் ஸ்லோவாகவே இருக்கும், அசைவ புரதமாக இருந்தாலும் ஸ்லோவாக தான் இருக்கும். ஏன்னா புரதம் இந்த அமினோ ஆசிடாக உடையணும். புரதமாகவே உடம்புக்குள்ள போக முடியாதுங்க. இந்த அமினோ ஆசிட் தான் இந்த தனிப்புரதமாக உடைந்து அதற்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா செரிமானமாகும். அதனால புரதம் தான் ரொம்ப நேரம் செலவாகும், டைம் ஆகும் செரிமானம் ஆகிறதுக்கு. ஆனா எல்லாமே ஒரு 6 மணி நேரத்திற்குள் வாயில் உள்ள அமிலத்திலும், வயிறில் உள்ள ஆசிட்னாலும், சிறுகுடலில் உள்ள இந்த பித்தப்பை சார்ந்த, பாங்க்ரியாஸ் சார்ந்த அமிலங்களினாலும் செரிமானம் ஆகிவிடும். இது அடிப்படை செரிமான தன்மை மனிதனுக்கு. இப்போ செரிமான பிரச்சனை ஏன் நிறைய பேருக்கு வருது? நீங்க பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு செரிமான பிரச்சனை பலவிதமா இருக்கும். சிம்டம்ஸ் யூனிவர்சலா இருக்காது. நிறைய பேருக்கு புளியேப்பம் வரும், நெஞ்செரிச்சல் வரும், சிலருக்கு தொண்டை எரிச்சல் வரும்,
சிலருக்கு தொண்டை இருமலே வரும். இங்க இருக்கக்கூடிய வயிறுல இருக்கக்கூடிய ஆசிட் தொண்டை வரைக்கும் இடிச்சதுன்னா சிலருக்கு இருமலே வரும், சிலருக்கு குழாய் எரிச்சல் வரும், சிலருக்கு நெஞ்சு உபசம் வயிறு உபசம் வரும், சிலருக்கு வயிறு எரிச்சலே வரும், சிலருக்கு வாய் புண்ணு வரும், அச்சரம்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வாயிலாம் புண்ணு வரும். சிலருக்கு எது சாப்பிட்டாலும் பேதியாகும். கொஞ்சம் வெள்ளை சாப்பிட்டாங்கனாலே டாக்டர் ஒரே ஒரு பஜ்ஜி தான் டாக்டர் சாப்பிட்டேன், ஒரே ஒரு மில்லட் தோசை தான் டாக்டர் சாப்பிட்டேன் வெளியிலம்பாங்க. மில்லட்ல பிரச்சனை இல்லைங்க, அதுக்கு சொல்றேன் அப்புறம். ஸோ வெளியில சாப்பிட்ட உடனே எனக்கு பேதி ஆயிடுச்சு டாக்டர். இந்த மாதிரி நிறைய வயிறு செரிமான பிரச்சனைகளும். அடுத்தது மலச்சிக்கல். நைட்ல எனக்கு போகவே இல்லை டாக்டர், மலமே போகல டாக்டர். ஏன்னா மலம் அடிப்படையில் மினிமம் வாரத்துல 3 நாளாவது போகணும், அதுதான் குறைந்தபட்சம். ஐடியலா 6 to 12 முறை போனால், கெட்டித்தனத்தோட போனால்தான் நல்ல செரிமானம் ஆகுதுன்னு எடுத்துக்கணும். அது நம்மளுடைய மலம் குழாய் மாதிரி போகணும், இல்லைன்னா ஒரு சின்ன சின்ன வடிவம் பெற்ற மஞ்சள் கலர்ல போகணுங்க. இதுதான் வாசனை இருக்கக்கூடாது. இதுதான் நமக்கு அடிப்படைங்க. ஏன்னா நம்மளோட சரி மோஷன் நல்லா ஃப்ரீயா போகுதா, மஞ்சளா இருக்கா, ஒரு கொழுக்கட்டை மாதிரி இருக்கா, இதெல்லாம் நம்ம கொஞ்சம் பார்க்கணும். இதெல்லாம் நமக்கு நல்ல செரிமானம் ஆகுது. இதெல்லாம் நிறைய பேருக்கு ஆகாது. இது ஏன் அடிக்கடி ஆகுது, அடிக்கடி சின்ன வயசு சுகர் வருது, பிபி வருதுங்கிறதுக்கு ஒரு காரணியா தான் நம்ம இதை பார்க்கணும். தனியா முடி கொட்டுறது, முகம் கருக்கிறது, செரிமான பிரச்சனை வரவங்களுக்கு நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா லைட்டா இங்கெல்லாம் கருப்படிச்சிருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கருப்படிக்கும். கழுத்து பின்னாடி பார்த்தீங்கன்னா கருப்படிக்கும். கழுத்துல பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன தோல் டேக்னு சொல்லுவாங்க, கியூட்டேனியஸ் டேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களாம் நிறைய போய் இந்த அழகு நிலையங்களில் போயிட்டு அதை காட்ரைஸ் பண்ணி எடுத்துருவாங்க நிறைய பேர். ஆனால் அது அழகு நிலையத்தில் போகிற விஷயம் இல்லைங்க, வேதியியல் மாறுதுன்னு அர்த்தங்க. வேதியியல்னால கழுத்து கருப்பாகுது, கழுத்துல சின்ன கியூட்டேனியஸ் ஓவர் க்ரோத் சிண்ட்ரோம்னு சொல்லுவோம், அந்த டேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஸ்கின் டேக்ஸ் சொல்லுவாங்க. இதெல்லாம் வரும். அதுல செரிமான பிரச்சனை ரொம்ப காமனா பார்க்கலாம். நீங்க ஒரு ஆளை அப்படி பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு இவங்களுக்கு செரிமான பிரச்சனை வரதுக்கான வாய்ப்பு வசதி இருக்காங்கிறது ஓரளவுக்கு கணிச்சிடலாம். இது எல்லாம் என்ன காரணம்? எல்லாருக்கும் யூனிவர்சலா இவ்வளவு காமனா இருக்கிறதுக்கான காரணமே நம்ம ஒண்ணு மேல் வயிறிலேயே செரிமானம் ஆகக்கூடிய உணவை நீண்ட நெடுகாலமாகவே சாப்பிட்டு கொண்டு வருவது. அப்படின்னா என்ன அர்த்தங்க? நீண்ட நெடுகாலம்னாங்க சின்ன வயசுல நம்ம குழந்தைங்களுக்கு இப்போ பெற்றோர்கள் என்ன பண்றாங்க, இல்லை பேரம்பேத்திகளுக்கு என்ன உணவு கொடுக்குறோம் பள்ளிக்கூடத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெறும் மாவு சத்தும் கொழுப்பு சத்து மட்டுமே கொடுப்போம், கொஞ்சம் புரதச்சத்து கொடுப்போம். என்னங்க சற்றே போறதீங்க, டப்பா கட்டுறதெல்லாம் சும்மா பாருங்களேன். நம்ம ஒரு பள்ளிக்கூடம் போறப்ப உங்க பேரம்பேத்திகளுக்கு என்ன கட்டுவீங்க? எல்லாருமே பார்த்தீங்கன்னா காலையில ஒரு முட்டை தோசை, என்ன முட்டை தோசை மிளகா பொடி எண்ணெய் தொட்டு சாப்பிட்டுட்டு போகிற குழந்தைங்களை எனக்கு தெரியும். என் பையனே அதான், 2வது பையன் தான் சாப்பிடுவான். அப்புறம் இல்லைன்னா இட்லி, இல்லைன்னா பூரிக்கு இதெல்லாம் பண்ண மாட்டாங்க. எந்த தாய்மாருக்கும் அதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியாது. ஸோ தோசை மிளகா பொடி எண்ணெய், முட்டை தோசை, பிளெயின் தோசை, முட்டை தோசை, பொடி தோசை, அப்புறம் ஒரு இட்லி மிளகா பொடி எண்ணெய், இல்லைன்னா தேங்காய் சட்னி, தாளிச்ச தேங்காய் சட்னி, இல்லை தாளிச்ச தக்காளி சட்னி, இல்லை தக்காளி தொக்கு, இல்லைன்னா ஒரு பன்னீர் பட்டர் மசாலா, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கும். ஸோ மாவு சத்து, ஒரு புரதச்சத்து கொஞ்சமா இருக்கும், கொழுப்பு சத்து அதிகமாகவே இருக்கும். இட்லினா மாவு சத்து, வச்சு சாப்பிட்ற சட்னி கொழுப்பு சத்து, தோசை மாவு சத்து, அதுல இருக்கிற முட்டை புரதச்சத்துனாலும் அதுல மஞ்சக்கரு கொழுப்பு சத்து தாங்க. ஸோ அந்த கொழுப்பு சத்து தான் சுவை. அதனால தான் வெள்ளைக்கருவை தனியாக குடிச்சா பாதி குழந்தைங்க சாப்பிடாது. அந்த முட்டையில் ஆம்லெட் அடிச்ச உடனே தான் அந்த கொழுப்பு போய் அந்த புரதத்தை கலக்கும் பொழுது தான் அது சுவை கூடும். ஸோ மாவு சத்து புரதச்சத்து, பொங்கல் கெட்டி சட்னி மாவு சத்து கொழுப்பு சத்து, பூரி கிழங்கு மாவு சத்து கொழுப்பு சத்து மாவு சத்து. அதாவது நீங்க எதை சொன்னாலும் டிஃபன் ஐட்டத்துல மாவு சத்து கொழுப்பு சத்து இருக்குங்க. அது என்ன சொன்னேன் முதல்லயே, மாவு சத்தும் கொழுப்பு சத்தும் வாயிலேயே உடைய ஆரம்பிக்கக்கூடிய அமிலத்தை நாம் மனிதர்கள் பெற்றுள்ளோம். வேற எந்த பாலூட்டி இனத்துக்கும் மனிதன் ஒரு விதமான பாலூட்டி இனம். பாலூட்டி இனம்னா மெமேலியன் ஸ்பீஷீஸ்னு சொல்றாங்க. நம்மள மாதிரி பாலூட்டி இனம் ஒரு 5000 இனமாவது இருக்குன்னு சொல்றான். மனுஷன் அதுல ஒரு இனம் தான். ஆனா 5000 பாலூட்டி இனம் உலகத்துல இருந்தாலும் மனிதன் மட்டுமே இந்த மாவு சத்தையும் கொழுப்பு சத்தையும் அருமையாக செரிமானம் பண்ணக்கூடிய இந்த சலைவரி அமைலேஸ்ங்கிற என்சைமை, சலைவரி லைப்பேஸ்ங்கிற என்சைமை நம்மளுடைய உமிழ்நீர்லேயே அதிக சதவீதம் வைத்திருக்கக்கூடிய பாலூட்டி இனம்.
குரங்குக்கு கிடையாதுங்க. குரங்கு ஒரு பாலூட்டினோம். ஆனா குரங்குக்கு பூரிக்கிழங்கு பிடிக்காதுங்க. அதனால தான் மனுஷனுக்கு மட்டும் தான் நமக்கு தான் பிடிக்கும். புரியுதுங்களா? எவ்வளவுதான் பூரிக்கிழங்குனா மாவுச்சத்து கொழுப்பு சத்து இல்லைங்களா? பொங்கல் கட்டிச்சு. அதனால நீங்க குரங்கு பாருங்க என்ன சாப்பிடும்? கரும்பு கடிச்சு சாப்பிடும், கட்டையை உடச்சி சாப்பிடுமே ஒழிய பூரிக்கிழங்கு கொடுத்தா சாப்பிடாது. புரியலீங்க? அப்போ மாவுச்சத்து கொழுப்பு சத்து வாயிலேயே மனுஷனுக்கு செரிமானம் ஆரம்பிக்கும் போது எது வாயில் செரிமானமாக ஆரம்பிக்கிறதோ அதுவே சுவை. ஏன்னா வாயில செரிமானமாக முடியாத ஒரே பொருள் நார்ச்சத்து. ஸோ நார்ச்சத்து மிகுந்த பொருள்களை நாம குழந்தைகளுக்கு கொடுத்து வளர்ப்பது இல்லை. மத்தியானத்துக்கு என்ன கட்டி கொடுப்போம் பிள்ளைங்களுக்கு? ஒரு புளி சாதம், ஒரு உருளைக்கிழங்கு ரோஸ்ட்டு, தயிர் சாதம், ஒரு உருளைக்கிழங்கு ரோஸ்ட்டு, இல்லைன்னா ஒரு தக்காளி சாதம், ஒரு வெண்டைக்காய் ரோஸ்ட்டு, இல்லைன்னா ஒரு வெஜிடபிள் புலாவ் வித் பன்னீர் 65. இந்த மாதிரி தான் நம்ம சாப்பிட்ற எல்லாமே மாவு சத்தும் கொழுப்பு சத்தும் தான் இருக்கும். கொஞ்சமா புரதச்சத்து இருக்கும். மாவு சத்து, புரதச்சத்து, கொழுப்பு சத்து மாத்தி மாத்தி நம்ம வந்து வளர்ச்சி பருவத்துல இதுதான் வாயிலேயே கரைய ஆரம்பிக்கும். வாயில கரைவது தான் சுவை. வாயில் கரைவதும் மூக்கில் படுவதுமே சுவைங்க. ஸோ மாவுச்சத்து, புரதச்சத்து, கொழுப்பு சத்து இது எல்லாமே வாயில வயிறுல சிறுகுடல்லையே செரிமானமாகும். மனிதனோட இந்த அமிலங்களையும் செரிமானிகளையும் வைத்தே வருடங்கள் ஓடிடும். முதல் 20 வருஷம் 30 வருஷம் இப்படியே ஓடிடுங்க. இப்படியே ஓடும் பொழுது நாம முக்கியமா நான் இன்னொன்னு சொன்ன செரிமானத்துக்கு முக்கியமானது வந்து நம்மளுடைய பெருகுடலான லார்ஜ் இன்டெஸ்டைன்ல இருக்கக்கூடிய பாக்டீரியாக்களும் வைரஸுகளும் ஆர்கியாக்களும் ஃபஞ்சைகளும் பூஞ்சைகளுமான ஒரு 100 ட்ரில்லியன், ஒரு 38 ட்ரில்லியன்ல இருந்து 100 ட்ரில்லியன் வரைக்கும் கணக்கு சொல்றாங்க. ஸோ 38 ட்ரில்லியனுங்கிற ஒரு கணக்கு எடுத்தோம்னாலே நம்ம பெருகுடல்ல இருக்கக்கூடிய பாக்டீரியாவோட எண்ணிக்கை மனிதனின் செல்களின் எண்ணிக்கையை விட அதிகம். மனுஷனோட செல்லு எண்ணிக்கையே 37-38 ட்ரில்லியன் செல்லு தாங்க. ஆனா பெருகுடல்ல இருக்கக்கூடிய பாக்டீரியா ஆர்கியாவின் எண்ணிக்கையே 37-38 ட்ரில்லியன் செல்லுங்க. இப்போ நம்ம காலம் காலமாக மாவு சத்து, புரதச்சத்து, கொழுப்பு சத்து, அதுவும் மாவு சத்து, அசைவ புரதச்சத்து, கொழுப்பு சத்து. ஏன்னா அசைவ புரதம்னு சொல்லிட்டனாலே கூடவே கொழுப்பு வந்துருங்க. சைவ புரதம்னு சொன்னா கூட கொழுப்பு வராதுங்க. நம்ம போட்ட எண்ணெய் மட்டும்தான் வரும். ஆனா அசைவ புரதத்துல புரதத்தினுடனேயே கொழுப்பு சேர்ந்து தான் வருங்கிறது தான் அடிப்படை. ஸோ மாவுச்சத்து, புரதச்சத்து, கொழுப்பு சத்து மட்டுமே சாப்பிட்டோம்னா நம்ம பெருகுடல்ல இருக்கக்கூடிய பாக்டீரியாவுக்கு வேலையே கொடுக்கலன்னு அர்த்தம். ஏன்னா நம்ம பெருகுடல்ல இருக்கக்கூடிய பாக்டீரியாவின் அடிப்படை தீனியே நாம சாப்பிடும் நார்ச்சத்து. நார்ச்சத்து மட்டும்தான் வாயில் உள்ள அமிலங்களாலோ, வயிறில் உள்ள ஆசிடினாலோ, சிறுகுடலில் உள்ள பித்தப்பை சார்ந்த செரிமானிகளாலோ, பாங்க்ரியாஸில் இருக்கக்கூடிய செரிமானிகளாலோ செரிமானம் செய்யவே இயலாது எரிபொருள், ஒரே எரிபொருள் நார்ச்சத்து. ஸோ நார்ச்சத்து மட்டும் வாயில செரிமானமாகாது, பெருவயிறுல செரிமானமாகாது, சிறுகுடல்ல செரிமானமாகாது. பெருகுடலை சென்று சேர்ந்தால் ஒழிய அது செரிமானம் ஆகாது. ஏன் அப்படி என்றால் மனிதனிடம் நார்ச்சத்தை செரிமானம் பண்ணக்கூடிய மரபணுகள் பெரிதாக கிடையாது. நம்ம மனுஷனுக்கு 22,000 25,000 மரபணு இருக்குங்க. அதான் லேட்டஸ்ட் டேட்டா. ஏன்னா ஒரு காலத்துல 1,00,000 சொல்லிட்டு இருந்தோம். 1,00,000 மரபணுலாம் மனுஷன்ட்ட இல்லைங்க. வெறும் 22 25,000 தான். இன்ஃபேக்ட் வெங்காயத்துக்கிட்டே அதிக மரபணு இருக்கா, 30,000 மரபணு. மனுஷங்கிட்ட கம்மி மரபணு தான். அதனால 22 25,000 மரபணு தான் மனுஷனுக்கு. அதுல ஒரு 170 மரபணு மட்டுமே ஆங்காங்கே நார்ச்சத்தை செரிமானம் பண்ணக்கூடிய திறன் பெற்ற செரிமானிகள் நம்மளுடைய மரபணுங்க. ஆனால் நம்ம பெருகுடலில் இருக்கும் பாக்டீரியாவுக்கு உள்ள மரபணுவின் எண்ணிக்கை, அதாவது நார்ச்சத்தை செரிமானம் பண்ணக்கூடிய மரபணுவின் எண்ணிக்கை மனிதனுக்கு 170 மரபணு என்றால் நம்ம பெருகுடலில் இருக்கும் பாக்டீரியாவிற்கும் ஆர்கியாவிற்கும் 1,00,000 மரபணு இருக்குங்கிறான் நார்ச்சத்தை உடைப்பதற்கு. இந்த நார்ச்சத்துக்குள்ள மாவு சத்து ஒளிந்திருக்குங்க. நம்ம எல்லா தானியத்தை, எல்லா சைவ புரதத்திலையும், எல்லா காய்கறிகள்லையும் இந்த மைக்ரோபயாட்டா ஆக்சசிபிள் கார்போஹைட்ரேட் ஒன்று உண்டுங்க. அதாவது நார்ச்சத்திற்குள் ஒளிந்திருக்கும் மாவு சத்து. ஏன்னா நார்ச்சத்திற்குள் ஒளிந்திருக்கும் மாவு சத்தின் பேர் மேக்னு பேருங்க, மைக்ரோபயாட்டா ஆக்சசிபிள் கார்போஹைட்ரேட்.
இந்த மாவு சத்தை, நார்ச்சத்திற்குள் ஒளிந்திருக்கும் இந்த மாவு சத்தை மனிதனால அடைய முடியாது. ஏன்னா செரிமானிகள் பெருசா கிடையாது மனுஷனுக்கு. ஆனா நம்ம பாக்டீரியாவால அந்த நார்ச்சத்தை சுலபமாக உடைத்து எறிய முடியும். அப்ப நார்ச்சத்தை உடைத்து அந்த நார்ச்சத்திற்குள் ஒளிந்திருக்கும் மாவு சத்தை சாப்பிடக்கூடிய திறன் பெற்ற பாக்டீரியா நம்மளுடைய பெருகுடலில் பெருமளவிற்கு வளர வேண்டும். எண்ணிக்கை அளவிலும் வளர வேண்டும். இனவிருத்தியிலும் இன விகிதாச்சாரத்திலும் இன வித்தியாசத்திலும் இருக்க வேண்டும். அதாவது எண்ணிக்கையும் இருக்க வேண்டும், டைவர்சிட்டி விகிதாச்சார சதவீத வகையிலும் இருக்கணும், டைவர்சிட்டி இருக்கணும். அப்படின்னா என்ன டாக்டர் அப்படின்னா, டைவர்சிட்டினா நம்ம மனிதனின் பெருகுடலில் சராசரியாக நல்ல ஆரோக்கியமான செரிமானம் இருக்க வேண்டுமே ஆனால் நம்ம பெருகுடல்ல இருக்கக்கூடிய பாக்டீரியல் இன வகைராக்கள் குறைந்தபட்சம் 1000 இனமாவது இருக்க வேண்டும் என்பதே அடிப்படை அறிவியல். ஆனால் இப்போ நம்ம மக்களுக்கு நம்ம பார்க்குற பேஷண்ட்ஸ்க்கு செரிமான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு, இந்த மாதிரியான பலவிதமான பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா 250 500 வித இனங்கள் தான் இருக்குங்கிறது தான் டேட்டா. ஆனா அப்போ இனங்கள் கம்மியாக ஆக இந்த பலவிதமான நார்ச்சத்தை உடைக்கக்கூடிய திறன் மனிதனிடம் போயிடுது. அப்போ நார்ச்சத்து கொஞ்சம் அதிகமானாலே அந்த நார்ச்சத்தை உடைக்கக்கூடிய பாக்டீரியா நம்ம பெருகுடல்ல இல்லாததுனாலேயே அந்த நார்ச்சத்து மிகுந்த காய்கறியை சாப்பிடும் பொழுது பேதியாவதோ வயிறு உபசம் வருவதோ அடிப்படை தன்மை பெற்ற பெருகுடல் நம்மளோட குடல் ஆயிடும். அப்போ சின்ன வயசுல இருந்து யாரெல்லாம் நார்ச்சத்து சாப்பிடலையோ அவங்க எல்லாருக்குமே பிற்காலத்துல செரிமான பிரச்சனையான பலவிதமான செரிமான பிரச்சனைக்கான குறியீடுகள் சொன்ன சிம்டம்ஸ் சொன்னேன், அதுல எது வேணா வரலாம். அப்ப சின்ன வயசுல இருந்தே நார்ச்சத்து மிகுந்த காய்கறிகளை கொஞ்சம் கொஞ்சமா பிள்ளைங்களுக்கு சேர்க்கணும். அட்லீஸ்ட் 18 வயசு 17 ஸ்கூல் படிக்கிற வரைக்கும் கஷ்டங்க. ஸ்கூல் படிக்கிற வரைக்கும் அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு லஞ்சில் நீங்க வாழைத்தண்டை வச்சிட்டீங்கன்னு வைங்க, அப்படியே திரும்பி டப்பா வைத்துன்னு வரும் குழந்தைங்க. அப்போ நீங்க போய் இந்த நார்ச்சத்தை திணிக்க ட்ரை பண்ணக்கூடாதுங்கிறது என்னோட கணக்கு. நான் என்ன சொல்லுவேன், சின்ன வயசு வரைக்கும் கூட ஓகே, நம்ம இட்லி, தோசை, புளி சாதம், லெமன் சாதம், தயிர் சாதம், தக்காளி சாதம், என்ன கூட ஒரு உருளைக்கிழங்கு ஃப்ரை, வாழைக்காய் ஃப்ரை, வெண்டைக்காய் ஃப்ரை, எந்த சேப்பங்கிழங்கு ஃப்ரை, சேனக்கிழங்கு ஃப்ரை, கருணக்கிழங்கு ஃப்ரைன்னு, முட்டை ஃப்ரை, ஆம்லெட், எது வேணா வைங்க. 17 வயசு தாண்டிட்டதுக்கு அப்புறம் அந்த பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா நார்ச்சத்தை கொடுக்கணும். என்ன நார்ச்சத்து கொடுக்கணும்? நார்ச்சத்து என்பதே நீர்ச்சத்து தான். ஏன்னா நார்ச்சத்துக்கு ஒரு அடிப்படை தன்மை உண்டுங்க. நார்ச்சத்து எப்பயுமே சுத்தி இருக்கும் நீர்ச்சத்தை இழுத்து பிடித்து அது விரிந்து விடும். அது அடிப்படை தன்மை நார்ச்சத்துக்கு. ஸோ தண்ணி காய் எல்லாமே நார்காய்ங்க. எந்தெந்த காயெல்லாம் நீர்ச்சத்து அதிகமோ அது எல்லாமே நார்ச்சத்து அதிகம். எப்படி டாக்டர் கண்டுபிடிக்கிறது? ரொம்ப சுலபங்க. மார்க்கெட்ல இதுதான் விலை கம்மி. வாழைத்தண்டு, வாழைப்பூ, சொரக்காய், பூசணிக்காய், பொடலங்காய், பீக்கங்காய், நூக்கோல், கொத்தவரங்காய், காராமணி, பீன்ஸு, இந்த மாதிரியான காய்கறிகள் எல்லாமே நீர்ச்சத்து காய். வெள்ளரிக்காய், நீர்ச்சத்து காய் எல்லாமே ஃப்ரை பண்ண முடியாது, டீப் ஃப்ரை பண்ண முடியாது. ஏன்னா தண்ணி விட்டுட்டே இருக்கும், ஃப்ரை பண்ண முடியாது, டீப் ஃப்ரை பண்ண முடியாது. டீப் ஃப்ரை எதெல்லாம் பண்ண முடியுமோ, எதுலெல்லாம் நார்ச்சத்து கம்மியோ அதிலெல்லாம் நீர்ச்சத்து கம்மி. நீர்ச்சத்து காய் கம்மி எல்லாத்துலேயுமே மாவு சத்து அதிகம். அதனால தான் உருளைக்கிழங்கை ரோஸ்ட் பண்ண முடியும். உருளைக்கிழங்கு, சேனக்கிழங்கு, சேப்பங்கிழங்கு, கருணக்கிழங்கு, வாழைக்காய், எண்ணெய் கத்திரிக்காய், எண்ணெய் வெண்டைக்காய், எண்ணெய் பாவக்காய், இதெல்லாம் டீப் ஃப்ரை பண்ண முடியும். டீப் ஃப்ரை பண்ணக்கூடிய காயில் நார்ச்சத்து நீர்ச்சத்து சற்றே கம்மி. டீப் ஃப்ரையே பண்ண முடியாத சுரக்காய், டீப் ஃப்ரையே பண்ண முடியாத நூக்கோல், கொத்தவரங்காய், இல்லைன்னா வாழைப்பூ, வாழைத்தண்டெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுடைய உணவு வகைராக்கள்ல சேர்க்கணும். அப்போ இந்த நார்ச்சத்து சென்று நம்மளுடைய பெருகுடலில் இருக்கும் பாக்டீரியாவின் இனவிருத்தியையும் இன எண்ணிக்கையையும் கூட்டும். அது பிற்காலத்துல உங்களுக்கு வயிறு செரிமான பிரச்சனை என்பதே வராது. அப்படின்னா என்ன பண்ணணும்னா, 18 வயசை தாண்டிட்டா எல்லார் தட்டுலையும் காய்கறிகள் கலர் மாறாமல் சமைக்க பழகணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? கொஞ்சம் அவிக்கணும், ஒரு பச்சடியா கொடுக்கணும், ஒரு தயிர் பச்சடி, ஒரு வெண்டைக்காய், ஒரு வெள்ளரிக்காய் தயிர் பச்சடி, ஒரு கேரட் தயிர் பச்சடி, ஒரு பீட்ரூட் தயிர் பச்சடி, ஒரு வாழைத்தண்டு தயிர் பச்சடி, ஒரு புடலங்காய் தயிர் பச்சடி, இல்லைனா லைட் சாட்டே, இல்லைனா ஸ்டீம்டு வெஜிடபிள், கேப்சிகமாக இருக்கலாம், ரெட் கேப்சிகம், கிரீன் கேப்சிகம், எல்லோ கேப்சிகம், இல்லைனா நம்ம இப்போ ரெகுலராக சமைக்கிற காய்கறிகளே சௌ இதெல்லாம் கீரை, இதெல்லாம் கலர் மாறக்கூடாது. டீப் ஃப்ரை பண்ணி
கீரையை ப்ரௌன் ஆகிடக்கூடாது, பிளாக் ஆகிடக்கூடாது, கொஞ்சம் பச்சை இருக்கணும். கொஞ்சம் அது லைட் சாட்டே பண்ணணும். எண்ணெய் எப்போ சாட்டே கம்மியாக எண்ணெய் ஊற்றினா சாட்டே கலர் மாறும். எண்ணெய் அதிகமாக ஊற்ற ஊற்ற ப்ரௌன் ஆகிட்டே போகும். அப்போ எண்ணெய் அதிகமாக ஆக நீங்கள் கீரை சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு நிறைய எண்ணெய் பொருள் தான் நமக்கு. எண்ணெய் வந்து எரிபொருள் அதிகம். மாவு சத்து தான் 4 கிலோ கேலரி, 7 எண்ணெயில் 9 கிலோ கேலரி. ஸோ எரிபொருள் அடர்த்தி அதிகமாயிடும். நமக்கு அந்த நார்ச்சத்தை சாப்பிட்ட பலனும் இருக்காது. அப்ப சின்ன வயதிலிருந்தே நார்ச்சத்தை கூட்ட கூட்ட, நீர்ச்சத்தை கூட்ட கூட்ட, வாயில் எந்தெந்த காயெல்லாம் சுவையா இல்லையோ அந்தந்த காய், எந்தெந்த காயெல்லாம் நம்ம சின்ன வயசுல இருந்து சாப்பிடலையோ, எந்தெந்த காயெல்லாம் மார்க்கெட்ல விலை கம்மியோ அந்தந்த காயை கலர் மாறாம சமைச்சு கொஞ்சம் கொஞ்சமா, உடனே என்ன பண்ணக்கூடாதுன்னா நிறைய நார்ச்சத்து மிகுந்த காயை ஒரே முட்டா வைக்க ட்ரை பண்ணக்கூடாது. அப்படி பண்ணீங்கன்னா அது செரிமானமே ஆகாது, பழகாத பெருகுடலுக்கு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமா எதையுமே இதெல்லாம் வந்து சின்ன ஆக்ஷன் பிளானா எடுத்துக்கணுங்க. ஒரு 18 மாதத்திலிருந்து 24 மாதத்திற்குள் கொஞ்சம் கொஞ்சமா கட்டோரி பை கட்டோரி, கப் பை கப் கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணணும். அந்த 18 வயசு தாண்டிட்டோன்னு வைங்க, 18 25 வயசு குழந்தை வெயிட் போடுது, லைட்டா முடி கொட்டுது, லைட்டா தோல் கருக்குது, ஏன்னா முகப்பரு நிறைய வருது, முடி செம்பட்டை ஆகுது, வயிறு பெருசாகுது, இடுப்பு சின்னதாகுது, ஆம்பளை பசங்களுக்கு இடுப்பு பெருசாகுது, பொம்பளை பிள்ளைங்களுக்கு நீர்க்கட்டி வருது. இதெல்லாம் சில சமிக்கைகள், சிக்னல்ஸ்னு சொல்லுவாங்க. அப்ப என்ன பண்ணுங்க, என்னோட பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் நான் சொல்றது சிம்பிளுங்க. என்னங்க என்ன சொல்லுவேன்னா, சோறை ஸ்பூன்ல போடுங்க, காய கரண்டியில போடுங்க, அன்னவெட்டிய அண்ணாண்ட போடுங்க. தேங்க்யூ.